Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஏவல் துறையினரால் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகளில் உச்சந்தலை முதல் கால்கள் வரை 18 காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை எனவும், ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் எனவும் குற்றம் சாட்டிய அவர், இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அஜித்குமார் உயிரிழப்பிற்கு காரணம் வலிப்பு என காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கும் நிலையில், தேஜாவு எல்லாம் இல்லை, விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது ஸ்டாலின் எந்த பச்சை பொய்யை சட்டப்பேரவையில் கூச்சமின்றி சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கு மீண்டும் ஸ்டாலினின் காவல்துறை சொல்வதாக கழக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்வீர்கள் என தெரிந்துதான் தனது அறிவுறுத்தலின்படி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் #Justice for அஜித்குமார் பதாகைகளை ஏந்தி நீதிக்கான குரலாக ஒலித்ததாக சூளுரைத்த அவர், நாடு முழுக்க #Justice for அஜித்குமார், #Nation with அஜித் என பெரும் அதிர்வலைகளை இச்சம்பவம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஸ்டாலின் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பிய அவர், ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்ற உங்கள் நாடகங்களை மக்கள் நம்பவில்லை எனவும், பொம்மை முதல்வரின் தரிகெட்ட ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பின்றி தவிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும், இக்கொலைக்கு காவல்துறைக்கு பொறுப்பான பொம்மை முதல்வர் முழு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய அவர், வீடியோ ஷூட் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்டாலின் அவர்களே என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.